Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கேரளா ஸ்பெஷல் கூட்டுக்கறி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதுக்கு வந்து அரை கப் அளவுல கொண்டைக்கடலையை வந்து ஓவர் நைட் இல்லைனா வந்து 6 மணி நேரம் ஊற வச்சிட்டு ஒரு குக்கருக்கு மாத்திட்டு ஒரு கப் அளவுல தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேம்ல விட்டுக்கோங்க. பாருங்க இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து எடுத்துருக்கிறேன். அது கூட அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். இது கூட வந்து கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு கூடவே பார்த்திங்கன்னா உளுந்தம் பருப்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கூடவே 3 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வறுபடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. இப்போ இது கூட அரை ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் இதெல்லாம் வதக்கி விடுறதுக்கு. பாருங்கள், இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் ஒரு 200 கிராம் சேனைக்கிழங்கு பாதி வாழைக்காய் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட 1 கப் தண்ணி கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். இது சாம்பார் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. நல்ல மசிற அளவுக்கு வெந்துடணும். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற கொண்டைக்கடலையை சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய், அந்த வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் இந்த மசாலா வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டுறலாம். இது கூட கடைசியாக வந்து நான் கொஞ்சமாக, அதாவது அரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கேரளா ஸ்பெஷல் கூட்டுக்கறி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.